அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நினைத்தது ஒருபோதும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒருபோதும் தடைபடாதையா. நீங்க முடிவெடுத்தா யார்தான் மாற்ற முடியும்? நீங்க முடிவெடுத்தா யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே, எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி நடத்திடுவீர். ஆமென். நமக்காக முன்குறித்து வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் மெய்யாய் நமக்கு நிச்சயமாய் நடத்தி முடிப்பார். அதில் எந்த தடையும் வராது. ஏன்னா அவர் முடிவு எடுத்துட்டார்னா நம்மை ஆசீர்வதிக்க நம்முடைய பலவீனங்கள் ஒரு தடையா இருக்காது, நம்முடைய மீறுதல்கள் ஒரு தடையா இருக்காது. கர்த்தர் சொன்னதை செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். நாம் அநேக காரியங்களை சொல்லுவோம், ஆனால் அதன்படி நடக்க மாட்டோம். ஆனால் கர்த்தரோ சொல்லுகிற எல்லா வார்த்தைகளிலும் உண்மையுள்ளவராக இருக்கிறபடினால் அவருக்கு எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவோம். அவர் அனைத்தையும் நம்முடைய வாழ்க்கையில செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் ஆற்றல் உள்ளவராக இருக்கிற உலகத்தையே தம்முடைய கரத்தின் வல்லமையினால் சிருஷ்டித்த சர்வ வல்ல தேவனாகிய கர்த்தர் மனுஷன் எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணுவான், எவ்வளோ காரியங்களை கண்டுபிடிப்பான். ஆனால் ஒரு சற்றாகிலும் அவருக்கு நெருங்கவே இல்லை, அவரிடத்துல நெருங்கவே முடியல. ஏன்னா அவர் அவ்வளோ வல்லம் உள்ளவராக இருக்கிறார், அவ்வளோ உயர்ந்தவராக இருக்கிறார். அவருடைய ஞானத்திலே சிறந்தவராக இருக்கிறார். அந்த ஞானத்தில் ஒரு பங்கு கூட மனுஷனுக்கு இல்லை. ஆனால் அவன் நான் இதை சாதித்தேன், அதை பண்ணேன், இதை செய்தேன், இதெல்லாம் கர்த்தர் கொடுக்கிற ஞானத்தினால தான் அவன் செய்கிறான். அனைத்தையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிற தேவனாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து முடித்து நம்மை நிச்சயமாய் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நினைத்தது ஒருபோதும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நினைத்தது ஒருபோதும் தடைபடாதையா. நீங்க முடிவெடுத்தா யார்தான் மாற்ற முடியும்? ஆமென். நம்முடைய வாழ்க்கையில அவர் முடிவெடுத்துட்டாரு, நன்மைகளை செய்யணும்னு சொல்லி யாருமே மாற்ற முடியாது. ஆமென். God bless you. Have a wonderful day.